வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டுல ஊழலே ஒழிச்சுட்டேன். வந்த 2 மாசத்துல ஊழலை முடிச்சுட்டேன். யாராவது லஞ்சம் கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது, இது எங்க அண்ணன் ஆட்சி சொல்லுங்க அப்படின்னு வீரவசனம் பேசுற நம்ம அண்ணன் விஜய் 100 கோடி ரூபாய் சொத்து, கோயில் சொத்தை ஆட்டைய போட்டு கையங்களவுமா சிக்கி இருக்கிறார். இதெல்லாம் தாண்டி பழனிக்கே பட்டம் போட்டிருக்காருன்னா பாத்துக்கோங்க என்ன நடக்குது தோழர்களே. சென்ற ஆட்சியில இந்த அறநிலையத்துறை ஒரு முக்கியமான வேலையை கையில் எடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா, பல 50 வருடம் 40 வருடம் 10 வருஷம் 15 வருஷம் கோயில் நிலத்தை கையில் எடுத்துக்கிட்டு குத்தகைக்கு இருந்தவங்க எல்லாமே கோயில் நிலத்தை ஆட்டையை போட்டு வச்சிருக்கிறவங்க, கையகப்படுத்தி வச்சிருக்கவங்க அத்தனை கிட்டையும் கோயில் நிலத்தை பறிமுதல் பண்ணாங்க. அதுலயும் பல பேர் சும்மா ஒரு சின்ன கோயிலை கட்டிட்டு கோயில் நிலத்தை இது எங்க மடத்துக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னதெல்லாம் இடிச்சு தள்ளி விட்டுட்டு கோயில் நிலத்தை ஃபுல்லா கையகப்படுத்திட்டாங்க. இது 6000 கோடிக்கு மேல சொத்தை கையகப்படுத்தி இருந்தாங்க. 5000 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி பயங்கர சிறப்பா நடந்துட்டு இருந்துச்சு. இதுல என்ன கூத்து நடந்திருக்கு அப்படின்னா, கோயில்ல அதுவும் குறிப்பா பழனி கோயில் அடிவாரத்துல அங்க வாகனங்களை நிறுத்தக்கூடிய ஒரு பார்க்கிங் ஏரியா இருக்கு. அந்த பார்க்கிங் ஏரியா 1 ஏக்கர் 45 சென்ட். அந்த பார்க்கிங் ஏரியாவை தான் இன்னைக்கு ஆட்டையை போட்டிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. 1888 ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி, 150 வருஷத்துக்கு முன்னாடினே கூட வச்சுக்கோங்க, 1888வது வருஷம் பாலசமுத்திரம் அப்படின்ற ஒரு ஊரை சேர்ந்த குப்புசாமி மணியக்காரர் அப்படின்னு ஒரு ஐயா தன்னுடைய 1.5 ஏக்கர் நிலத்தை சாமிக்கு கோயிலுக்கு எழுதி வச்சிருக்கிறார். இந்த நிலத்தை சாமி கோயில கொடுத்துட்டு ஒரு சத்திரம் கட்டுவோம், 100 வருஷம் 150 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, சத்திரம் கட்டுவோம், இந்த இடத்துல மக்களுக்கான ஒரு தங்குற வடிது ஏதாவது கட்டுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிலத்தை தண்டாயுதபாணி அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்காரு. அவங்க வீட்டுல வேலை பார்த்தவரா இருக்கலாம், நண்பரா இருக்கலாம், யாராவது. அவரு இந்த நிலத்தை கோயில்கிட்ட ஒப்படைச்சு அவரே மேற்பார்வை பண்ணி இந்த கோயில் நிலத்தை மக்களுக்கான பாதுகாத்துட்டார். அவர் இறந்த பிறகு அவருடைய வாரிசுகள் இந்த நிலத்தை பாதுகாக்கிற பொறுப்புக்கு வந்தாங்க. இந்த இடத்துலதான் நிறைய பேர் அதுக்குள்ளேயும் சின்ன சின்ன கடைகள் போட்ட உடனே இந்த தண்டாயுதபாணியுடைய வாரிசுகள் உள்ள அவங்ககிட்டலாம் காசை வசூல் பண்ணி தின்ன ஆரம்பிச்சாங்க. இதுல கொஞ்சம் பேருக்கு நான் ஒத்திக்கு கொடுக்குறேன், லீஸுக்கு விடுறேன் அப்படின்னு அந்த இடத்த லீஸுக்கெல்லாம் விட்டாங்க, காசை வாங்கிக்கிட்டு. இதுக்கு அப்புறம் ஒரு பெரிய டேர்னிங் ஒண்ணு நடக்குது. VR வெங்கடாச்சலம்னு ஒருத்தர், இந்த VR வெங்கடாச்சலம் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த நிலத்தை எப்படியாவது நம்ம கையகப்படுத்திக்கணும், சொந்தமாக்கிக்கணும்னு சொல்லிட்டு இந்த தண்டபாணியுடைய பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு, வாரிசுகள் எல்லாம் கூப்பிட்டு, பாருங்க நான் உங்களுக்கு நிறைய பணம் கொடுத்துட்டேன், இனிமேல் பணம் கொடுக்க முடியாது, இந்த நிலம் இனிமேல் எனக்கு சொந்தம் அப்படின்னு அறிவிக்கிறார். இது பெரிய கிளாஷ் ஆகுது, அவங்களுக்கு எல்லாம் சண்டை வருது. இதுக்கப்புறம் இந்த VR வெங்கடாச்சலம் இருக்கார் இல்லையா, இவரு கோர்ட்டுக்கு போகிறார். கீழ் கோர்ட்டு, அதாவது மாவட்ட நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், இப்படி கோர்ட்டுக்கு போறாரு. உச்ச நீதிமன்றத்துல போன ஸ்டாலின் அரசு இவருக்கு எதிராக நின்று வாதாடி இந்த நிலம் கோயிலுக்கான நிலம் அப்படின்றத உறுதிப்படுத்தின உடனே உச்ச நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னா, இந்த நிலம் கோயில் நிலம், கோயிலுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட நிலம், இதை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு தீர்ப்பு வந்துருது. இதுல எல்லாருக்குமே நாம ஆயிப்போச்சா, இந்த நிலத்தை கோயில் கையகப்படுத்துது. அதுலதான் கடந்த 1 ஆண்டு மேலாக இலவசமா கார் பார்க்கிங்காக, வண்டிகளை விடுறதுக்காக பார்க்கிங் வசதியை செஞ்சு கொடுத்துருந்தாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும் போதுதான் இப்ப ஆட்சி மாற்றம் நடந்த உடனே போன 6ஆம் தேதி பத்திரப்பதிவு ஒண்ணு நடந்து சிக்கியிருக்கு. இந்த இடம் இருக்கு இல்லையா, போராடி கேஸ் நடத்தி இதை இந்து அறநிலையத்துறையில கொண்டு கொடுத்து இது கோயில் சொத்து தான் அப்படின்னு போராடி வாங்கியிருக்கோம். இந்த போராடி வாங்கின சொத்தை பத்திரம் போட்டிருக்காங்க. யாரோ ஜூலை 6ஆம் தேதி பத்திரம் முடிக்கப்பட்டிருக்கு. இது என்னடான்னு உள்ள போய் தோண்டி பார்த்தா மிகப்பெரிய போர்ஜரி ஊழல் நடந்திருக்கு விஜய் ஆட்சியில. இந்த உச்ச நீதிமன்றம் இந்த சொத்தை கோயிலுக்கு கொடுத்துச்சுல, அப்ப இந்த கோயில் நிலத்தை பராமரிப்பதற்காக அப்ப துணை ஆணையராக இருந்த மாரிமுத்து என்பவர் இந்த கோயிலுடைய நிலத்தை பராமரிக்கிற பொறுப்பை எடுத்துக்கிறார். தக்கார் அப்படின்னு பேரு. தக்கார்னா கோயில் நிர்வாகத்தை பாத்துக்கிறவங்க. இந்த தக்கார் தான் இந்த நிலத்தையும் பாத்துக்கிறாரு. இப்போ 6ஆம் தேதி பத்திரம் முடிச்சாச்சு. எப்படி முடிச்சாங்க அப்படின்னா, அது ஒரு பெரிய கதையா இருக்கு. வெள்ளத்துறை, சேதுபதி, இந்த 2 பேருக்கு இந்த நிலம் பத்திரம் முடிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலத்துடைய வேல்யூ 100 கோடி ரூபாய் இன்னைக்கு வேல்யூ.
எவ்வளவு ரூபாய்க்கு பத்திரம் முடிச்சு கொடுத்துருக்காங்க? 2 கோடி ரூபாய்க்கு. 100 கோடி ரூபாய் சொத்தை வெறும் 2 கோடி ரூபாய்க்கு பத்திரம் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, இது பத்திரம் எப்படி பதிஞ்சாங்க? இது கோயில் தெரியுமே. சார் பதிவாளர் இருக்காருல்ல, பத்திரம் பதிஞ்சு கொடுக்குறவரு, சார் பதிவாளர் அன்னைக்கு லீவ்ல போறாரு. 6ஆம் தேதி சார் பதிவாளர் லீவு. இணை சார் பதிவாளர் தான் இந்த பத்திரத்தை முடிச்சு கொடுத்திருக்காரு. அப்ப ஒரு பிளான் இருக்கு. அதாவது சார் பதிவாளர் என்னால முடியாதுப்பா, இது கோயில் சொத்து, நான் மாட்ட முடியாது, என் வேலை போயிடும், தேவையில்லாம என் மேல சட்ட சிக்கல் வரும்னு அவர் ஒதுங்கி இருக்கலாம். சோ சார் பதிவாளரை லீவ் எடுக்க வச்சுட்டு இணை சார் பதிவாளரை தூக்கி உட்கார வச்சு பத்திரத்தை முடிச்சிருக்காங்க. 100 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு வெள்ளத்துறைக்கும் சேதுபதிக்கும் முடிச்சு கொடுத்திருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுதான் ஹைலைட்டே. இந்த மாரிமுத்து இருக்காருல்ல, இந்த நிலத்தை பத்திரமா வச்சுக்கோங்கன்னு இந்து அறநிலையத்துறை இணை ஆணையராக இருந்து பாதுகாக்கும்படியா கையில கொடுத்தோம்ல. உச்ச நீதிமன்றத்துல வென்று நிலத்தை பாதுகாப்பா வச்சுக்கணும்னு திருடங்கட்டே அவன் கையில கொடுக்குற மாதிரி அன்னைக்கு யார் கையில கொடுத்தோம்? அந்த மாரிமுத்து கையில கொடுத்தோம். மாரிமுத்து தான் இந்த நிலத்தை பாதுகாக்கிறவர். இன்னைக்கு அந்த மாரிமுத்துக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கு. 6ஆம் தேதி பத்திரம் முடியுது. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பதவி உயர்வு கொடுத்திருக்காங்க. இந்த அறநிலையத்துறையின் இணை ஆணையர், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இந்த அறநிலையத்துறையின் இணை ஆணையரா கொடுத்துட்டாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி யோசனையா இல்லையா? யோசிச்சு பாருங்க. கோயில் நிலத்தை வெறும் 2 கோடி ரூபாய்க்கு பத்திரம் போடுறாங்க 2 பேருக்கு. அன்னைக்கு சார்பு பதிவாளர் வரல, துணை பதிவாளரை வச்சு முடிச்சாச்சு. இந்த கோயில் நிலத்தை பாதுகாக்க வேண்டிய இவர் எங்க போனாரு? மாரிமுத்து அமைதியா இருந்துட்டாரு, அல்லது கண்டுக்காம ஒதுங்கிட்டாரு, அல்லது கூட நின்று உதவினாரு. அதுக்காகவே அவரை தமிழ்நாடு அளவிற்கு ஒரு பெரிய போஸ்டிங்க கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க. இதுதான் ஊழலை ஒழிக்கிற ஆட்சி. பழனிக்கே பஞ்சாமிர்தம் கொடுக்கறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இதுதான். ஒரு 100 கோடி ரூபாய் அரசு சொத்தை, இந்து அறநிலையத்துறை சொத்தை யாருக்கு எழுதி கொடுத்தாங்க? இந்த ரமேஷ்ன்றவர் தான் இந்து அறநிலையத்துறையினுடைய அமைச்சர். அவர் பாட்டுக்கு போவாரு, முறுக்கு எடுத்தெல்லாம் பார்ப்பாரு, முறுக்குக்கு ஏன் டேட் ஓட்டலன்னு கேட்பாரு. அவர்கிட்டயே 4000 ரூபாய் திருச்செந்தூர் கோயில்ல உள்ள போய் நுழைகிறாரு. உள்ள போய் சாமி தரிசனம் பண்ணா 4000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்டு அவரவே ஜிபே பண்ண வச்சு உள்ள கூட்டிட்டு போய் நிப்பாட்டிருக்காங்க. ஏன்னா அமைச்சர்னு தெரியல. கடைசியில வெளியே வந்த பிறதான் தெரியுது அமைச்சர். அவர் எச்சரிச்சுட்டு வெளியே வந்தாராம். ஏன்னா இவர் ஒரு பார்ப்பனர், அங்க திருட்டுத்தனம் பண்ணது பார்ப்பனர்கள், பார்ப்பன பூசாரிகள். அதனால என்னவா பார்த்து எச்சரிச்சுட்டு வந்துட்டாரு. திருட்டுத்தனத்தை எச்சரிக்கிறது. இப்படி ரோட்ல யாராவது திருட்டுத்தனம் பண்ண எச்சரிச்சுட்டு விட்டுருவீங்களா? அப்ப இங்க ஒரு பார்ப்பனிய ஆதிக்கத்தை கோயிலுக்குள்ள கொண்டு வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு காமராஜர் ஆட்சி காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்ப்பனர்கள் கோயில்ல போய் உட்கார்ந்துட்டு அமைச்சரா இருந்ததில்ல. காமராஜர் காலத்துல இந்த அறநிலையத்துறை அமைச்சரா தலித்து தான் இருந்தாங்க. இன்னைக்குதான் முதல் முறையா தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றுல பார்ப்பனரை இறக்கி விட்டு கோயில் நிலங்களை கொள்ளையடிப்பதும், கோயில் சொத்துக்களை கொள்ளையடிக்கிறது, கோயில் நிர்வாகத்துக்குள்ள தலையிட்டு பார்ப்பனர்களை வலிமை அடைய செய்வது. கோயிலுக்குள்ள இவர் வந்த பிறகு, யாரு இந்த ரமேஷ் வந்த பிறகு, பார்ப்பனர் அதிகாரத்துக்கு வந்த பிறகு கோயிலுக்குள்ள அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு சொன்னா அந்த அர்ச்சகர்கள் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். விரட்டி அடிச்சிருக்கிறாங்க அந்த அர்ச்சகர்களை. வேற சாதிக்கார எப்படா கோயிலுக்குள்ள வருவன்னு விரட்டி அடிச்சிருக்கிறாங்க. இப்ப புரியுதுங்களா? கோயிலுக்குள்ள அனைத்து சாதியும் அர்ச்சகராக்குவதற்கு ஒரு 30-40 ஆண்டு கால போராட்டத்தை நம்ம நடத்தியிருக்கோம். இன்னைக்கு அவங்கள ஈஸியா விரட்டி அடிக்கிற ஒரு கும்பலை இந்த கோயிலுக்குள்ள பாக்குறோம். விஜய் அண்ணா ஆட்சி ஊழலற்ற ஆட்சி அப்படின்னு விஜய் அண்ணா ரீல்ஸை மட்டும் வேடிக்கை பார்க்கிற தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் சொல்றேன். கோயில் அதிகார மையம், அந்த அதிகார மையத்துல இருக்கணும்ன்றதுனாலதான் இவ்வளவு வருஷமா பாஜக, RSS, சங்க பரிவார் கும்பல் எல்லாரும் கோயில் சொத்தை இந்துக்களிடம் ஒப்படைங்கன்னாங்க. ஏன்? கோயில் அதிகார மையம், செல்வ செழிப்பான இடம், அதுல ஏராளமா மக்களை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் கோயிலுக்குள்ள இருக்கு. சடங்குகள் வழியா நம்மளை எல்லாம் கையை கட்டி நிக்க வச்சதே கோயில் தான். இந்த கோயிலுக்குள்ள பார்ப்பனரை கொண்டு வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய கோயில் சொத்துக்களையும் கொள்ளையடிக்கும் திட்டத்தை அண்ணன் விஜய் வச்சிருக்காரு. ரீல்ஸா பார்த்துட்டு இருந்தா எப்படி? ரியலையும் கொஞ்சம் பாருங்க.